Jesus Saves Deliverance Ministries presents. இதை கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 20-22 அங்கே மோவாபியர்களும் அம்மோன்களும் வந்து என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறார்கள். அப்பொழுது யோசபாத் என்ன செய்கிறான், உபவாசம் இருந்து தேவனிடத்தில் கர்த்தரை வார்த்தையை கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையின் பிறகு நடக்கிற அந்த சம்பவத்தை பார்ப்போம். அங்கே 22வது வசனம் சொல்கிறது, அவர்கள் பாடி யுத்தம். அங்கே என்ன நடக்கிறது, எதிராளிகள் யுத்தம் செய்யும்படி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான யுத்தங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கோம். அதுபோல் அங்கே யோசபாத்தின் நாட்களிலே ஆமீன் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற பொழுது திடீரென்று பக்கத்தில் இருக்கிற 2 தேசங்கள் என்ன செய்து சேர்ந்து வந்து அங்கே அவனுக்கு விரோதமான யுத்தத்தை செய்ய முற்படுகிற பொழுது அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அநேக நேரங்கள் உபவாச நாட்களில் நாம் தியானிப்போம். ஆகவே இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் பலனடையும்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதிராளிகளுக்கு முன்பதாக, பெரிய ஒரு சேனைக்கு முன்பதாக தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தா அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் ஆமேன் இந்த கால வேளையிலே நீங்கள் ஆராதனையிலே வந்து தேவனை ஆராதிக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிங்க மகள். யூதாவுக்கு விரோதமாக வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் யுத்தம் பண்ண தேவையில்லை, இரத்தம் சிந்தாத ஒரு யுத்தம் ராமின்னு சொல்லுங்க. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லாம் ஒருமனப்பட்டு அவர்கள் என்ன சொன்னாங்க, யோசுவா சொன்னது போல, யோசபாத்து சொன்னது போல அவர்கள் திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆமேன். இதுதான் ஆண்டவருடைய அற்புதம். நமக்கு முன்பதாக வர்றமே எப்படி வாரான், சேனைகளோடு வாரான், ஆயுதங்களோடு வாரான், படைபலத்தோடு கூட வாரான். ஆனால் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் இவை யாவற்றையும் உடைத்து ஆமீன் உங்களை ஜெயம் பெற செய்கிறதாக இருக்கிறாமின்னு சொல்லுங்க. காரணம் என்ன, அங்கே யோசபாத் சொன்ன காரியத்தை அவர்கள் என்ன செய்தாங்க, அதை கீழ்ப்படிந்து அதை கேட்டு அதன்படி அவர்கள் என்ன செய்தாங்க, அந்த யுத்தத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அப்போ ஆச்சரியமாக யுத்தத்துக்கு எப்படி புறப்பட்டு போறாங்க, என்ன கொண்டுட்டு போறாங்க, எல்லாரும் யுத்தத்துக்கு மியூசிக்கல் தான், இசை. அங்கே தேவனை ஆராதிக்கிறார்கள் ராமின்னு சொல்லுங்க. தேவனாதி தேவனை ஆராதிக்கிற பொழுது ஆமீன் அங்கே தேவ வல்லமை என்ன நடக்கிறது, அங்கே அவர்களை குருட்டாட்டத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறாமின்னு சொல்லுங்க. நீங்கள் நானும் தேவனை ஆராதிக்கிற பொழுது பொல்லாத பிசாசு என்ன செய்யும், அது குருட்டாட்டத்தினாலே தன்னைத்தானே அது என்ன செய்யும், மாய்த்து கொள்ளுகிறதாக இருக்கிறது ராமின்னு சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் அது தானாகவே அது மடிந்து அழிந்து போகிறது அன்றி நீங்கள் அதற்காக நீங்கள் ஒரு பெரிய காரியம் செய்ய தேவையில்லை ராமின்னு சொல்லுங்க. நீங்கள் ஒழுங்கா சபைக்கு வந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பீர்களானால் இந்த வருஷ கடைசிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதிகள், என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ, எதெல்லாம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். அது ஒரே ஒரு காரியம், நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஓய்வு நாளிலே தெய்வ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க பழகிக் கொள்ள வேண்டும் ராமின்னு சொல்லுங்க. ஆமாம். நீங்கள் எப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்களோ அதுக்கெல்லாம் போயிட்டு ஆண்டவரேன்னு ஒப்பால் வச்சுக்கிட்டு செலுத்த முட்டி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோன்னே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும் ராமின்னு சொல்லுங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சா நீங்கள் போய் அவருக்கு சொல்ல தேவையில்லை. எனக்கு கடன் பிரச்சனைன்னு சொன்னால் தான் ஆண்டவர் அப்படியாம்மா எனக்கு சொல்லவே இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் கடன் பிரச்சனை, உங்கள் வியாதி, உங்களுடைய கஷ்டங்கள், வீட்டின் நெருக்கங்கள், இவை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார், அந்த ஆராதனை மூலமாக நீங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆராதனை மூலமாக ஆண்டவரை துதிக்கிற பொழுது அந்த துதியின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு விரோதமாக வருகிற சகலவற்றையும் என்ன செய்வான்,
வேரோடு கூட எடுத்து போடுவார். ஆமென் சொல்லுங்க. அது வியாதியாக இருக்கலாம், பண்ண நெருக்கடியாக இருக்கலாம், விசுவாசிக்க வேண்டும். சும்மா தலையாட்டிக்கிட்டு போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் பேசினாலும் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். போயிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணல சொல்லணும், ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னோட பேச நீங்கள் சாட்சி சொல்லணும்னா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்னோட பேசினா இதுதான் மிக முக்கியமான ஒரு சாட்சி. ஆகவே நீங்கள் போய் சொல்லணும், ஆண்டவரே யோசுவா நாட்களில் அவ்வளோ பெரிய எரிக்கோவை என்ன செஞ்சீங்க தகர்த்து போட்டீங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அவங்க என்ன செஞ்சாங்க அதை நீ செய், உனக்கு முன்பதாக இருக்கிறத நான் தகர்த்து போடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவரே யோசபாத்தின் நாட்களே நடந்ததே, ஆமாம் அவர்கள் உபவாசம் இருந்தார்கள், என் வார்த்தை கேட்டார்கள், அதன்படி செய்தார்கள், நான் ஜெயம் செய்தேன். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாரு, நான் எழுதி வைத்திருக்கிறேன். நான் செய்த நன்மைகளை, நான் செய்த அற்புதங்களை, நான் செய்த அதிசயங்களை வேதத்துக்குள்ளாக உங்களுக்கு எழுதி வைத்திருக்க. நீங்கள் உங்கள் கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்க. அது மேலே நீங்கள் விசுவாசம் வைங்க, வார்த்தையில் விசுவாசம் வைங்க, வசனத்தில் விசுவாசம் வைங்க. அதுதான் உங்களுக்கு. அப்போ விசுவாச கண்களை இதை பார்க்கணும். இது சும்மா எல்லாரையும் போல வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. இந்த சூழ்நிலை நீங்கள் பார்க்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு பெரிய சேனை யுத்தம் பண்ண வருகிற பொழுது, ஆயுத பலத்தோடு வருகிற பொழுது, நம்ம சும்மா கிண்ணாரத்தை எடுத்துக்கிட்டு இப்படி அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. செய்வீங்களா? பிரச்சனை வந்தால் என்ன செய்வீங்க? நீ ஒரு குடம்னா நான் ஒரு குடம், குடத்திலேயே அடிப்பீங்க. வராமின்னு சொல்லுங்க. அவங்க குடத்தில் அடிக்க வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அன்பால் அதை தடை செய்வேன். வராமின்னு சொல்லுங்க. நான் அதுக்கு ஈக்குவலாக போய் நிற்கக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் ஜெயபலமானவராக இருக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. ஆக அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அந்த வசனத்தை அதிகாரமாக வாசிங்க. சும்மா அவர்கள் பாடி, அவர்கள் துதித்து, அவர்கள் உட்கார்ந்து அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பிக்கிற பொழுது, முதல் ஜெபம் பண்ணி தேவனை ஆராதிக்க முற்படுகிற பொழுது என்ன நடக்கிறது? இந்த பகுதியில் இருக்கிற எல்லா சத்துருவின் வாய்களை கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை அப்படியே அமைதியாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே உங்களுக்கு வருகிற போராட்டம், பிரச்சனை இவைகளை வைத்துக்கொண்டு வீட்டுகளை இருந்து முடங்கி கொண்டு இருக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் வந்து நீங்க என்ன செய்ய வேண்டும்? துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அந்த முதல் ஜெபம் ஆரம்பிச்சு துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது, அந்த முதல் துதிக்கிற நீங்க வருகிற பொழுது, துதி ஆராதனை முடிந்து நீங்க வீட்டுக்கு போகிற பொழுது, உங்களுக்கு முன்பதாக ஆமென், உங்களுக்கு முன்பதாக யுத்தம் செய்ய இருந்த சகல யுத்த சனையும் என்ன செய்வார்? ஆண்டவர் நொறுக்கி போடுகிறவராக இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, துதி செய்ய தொடங்குகிற பொழுது, ஸ்டார்டிங். ஆடிருப்பீங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு பாட்டு ஆராதனைக்கு வந்தால் தானே பாட்டே தெரியும். ஆகவே பாடணும். நம்ம நீங்கள் வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆண்டவரை பாடுனா அற்புதம் நடக்கும். அவரை துதிக்கிற பொழுது ஆமென். அந்த ஜெபிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. ஜெபிக்க வேண்டியதுதான், உண்மை தான். ஜெபம் பண்ணுறது தான், ஆண்டவரோட பேசுறது தான். ஆனால் அந்த நேரம் போயிட்டு ஆண்டவர் சமத்தில் உட்காந்து பேன் இருக்கக்கூடாது. ஆமென். அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்க, நான் முடிக்கிறேன். பாடி துதிக்க தொடங்கின பொழுது உங்களுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியர் அங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தவருக்கு விரோதமாய் பகை உங்கள் மேல் இருந்தது. இப்ப பகை எங்க திருப்பப்பட்டது? அவர்கள் மேல் பகை வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு பகையாய் பேசிக்கொண்டிருக்கிற ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்து பேசிக்கொண்டிருக்க குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வார்? அங்கு அவர்களுக்கு ஒரு பகையை உண்டாக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அவன் ரெண்டு பேரும் அழகா வந்தாங்க. எல்லாம் சேர்ந்து போய் அடிப்போம்னு சொல்லி வந்த இடத்துல நீங்கள் உணர வேண்டும், நம்ம ஆண்டவன் எப்படியான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி. ஆமீன். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டான. அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கிறேன். என்னோடு கூட நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்து முடிப்போம். இங்கே கிதியோனுக்கு விரோதமாக யார் வந்தது? கிதியோனுக்கு விரோதமாக மீதியானியர்கள் வந்து அவங்கள போட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவங்க வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் யாரை தெரிவு செய்தான்? கிதியோனை தெரிந்து கொண்டார். நீ யார்? கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் பிள்ளைங்களா? பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் சில திட்டங்கள்லாம் சொன்னார். இப்போ அந்த திட்டங்களை நிறைவேற்றி அதை முடிக்கிற விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிப்போம். 7ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிப்போம். 3 படைகளின் மனுஷரும்
பாருங்க, யுத்தம் நடக்கிற எல்லா இடத்திலும் என்ன நடக்கிறது? எக்காலம். ஆமென். எக்காலம் என்பது புதிய ஏற்பாட்டில் என்னத்தை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? என்னமா? சுவிசேஷம். எதிர்த்து வருகிற பிசாசுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை சொன்னால் போதும், அது என்ன செய்யும்? அது மடிந்து போகும். ஆகவே இந்த இடத்துல ஒரு பிளானிங் ஒன்று சொல்றார் ஆண்டவர். என்ன கொடுக்கிறார் உங்களுக்கு ஆண்டவர்? எதிராளியோட சண்டை பிடிக்க போற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3 காரியம் என்னத்தை கொடுக்கிறார்? முதலாவது என்னத்தை கொடுக்கிறார்? எக்காலம். புதிய ஏற்பாட்டின் படி என்னது? சுவிசேஷம், சத்தியம், தேவனுடைய வார்த்தை, அது விசுவாசம். ஆமென். 2வது வெறும் பானை, மண்பானம். இது மாம்ச கிரியைகள் நமக்கு உடைக்கப்படும்படியாக, உடைக்கப்பட்டால்தான் கட்டப்பட வேண்டும். ஆகவே மண்பானை அதற்கு. அடுத்தது என்னது? தீவெட்டி, அபிஷேகம். ராமின்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இது 3 போதும் உங்கள் எதிராளியை நீங்கள் ஜெயம் எடுக்க. ராமின்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேறு பெரிய ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம். ஆகவே தான் தாவீது அங்கே கோலியாத்தை அவன் எதிர்த்து போகிற பொழுது அவன் என்ன வச்சிருந்தான்? ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் வச்சிருந்தான், உள்ளிக்கோலை மாத்திரம் தான் வச்சிருந்தான். அவன் பெருசாக எதையும் கொண்டு போகல. ஏன்னா அவன் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறான்னு சொல்லி அந்த அபிஷேகம் தான் என்ன செய்தது? அந்த கோலியாத்தை அவனை கொலை செய்தது. ராமின்னு சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் எப்படி இருக்கணும்? எதிராளியை ஜெயம் எடுக்கிறதாக இருக்க வேண்டும். ஆகவே 3 படைகளிலும் மனுஷர் எக்காலங்களை ஊதி பானையை உடைத்து தீவெட்டிகளை கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். அவ்வளவுதான். அடுத்த வசனம் சொல்லுது, பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தினார். அந்த காலையில் என்ன நடக்குது? 3 காரியத்தை பார்க்கிறோம். கொண்டு என்ன நடந்துச்சு? வெட்டுண்டு விழுந்து போனார்கள். யோசுவா நாட்களில் என்ன நடந்தது? அலங்கம் இடிந்து விழுந்தது. யோசபாத்தின் நாட்களில் என்ன நடந்தது? அவர்கள் என்ன நடந்தது? வெட்டுண்டு விழுந்து. வாய் இருக்கா? எல்லாம் சொல்லுங்களேன். அப்போ தானே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே தான். வாயை திறக்கவே மாட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா? எனக்கு பயந்துக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அப்படின்னு நினைப்பான். நீங்கள் என்ன செய்யணும்? அதிகாரமாய் சொல்ல வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆமீன். அங்கே யோசபாத்தின் நாட்கள் என்ன நடந்தது? வெட்டுண்டு விழுந்தார்கள். கிதியோன் நாட்களிலே என்ன நடந்தது? சிதறி ஓடி போனார்கள். வாயை திறந்து சொல்லுங்க. உங்கள் பிரச்சனைகள் என்ன நடக்கும்? சிதறி. சிதறன்னா என்னது? சிதறதுன்னா சிதறன்னா என்னது? அப்படி ஒன்றா கூட்டமாக வந்தவங்க என்ன நடக்கும்? ஒரு கம்பு எடுத்துட்டு போலீஸ்காரன் கம்பு எடுத்து ஓகணும் என்ன நடப்பாங்க? அந்த மாதிரி என்ன செய்யணும்? நீங்கள் நானும் என்ன செய்யணும்? சிதறி ஓடுறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? எக்காலம். 2வது வானை கொண்டு தலையில் உடைக்கணும். அவன் 3வது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தீவு. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அப்படி குடிக்கணும். ராமின்னு சொல்லுங்க. அது தேசத்துக்குள்ள என்ன செய்யும்? எழுப்புதலை கொண்டு ஒரு ராமின்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆமீன். அக்கினியை போட வந்தேன் அது பற்றி எரியும்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? பானையும் உடைக்கல, எக்காலத்தையும் ஊதுறதில்லை. அப்படியே பானையை கொண்டு போய் வச்சுட்டு மற்ற பாத்திரத்தை சமைக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. இதை 3 செய்கிற பொழுது என்ன நடக்கிறது? அங்கே எதிராளிகள் விழுந்து போகிறார். ராமின்னு சொல்லுங்க. ஆமீன். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய காரியங்களை நேற்று 3 காரியத்திலும் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னபடி, யோசுவாவுக்கு சொன்னபடி அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். யோசபாத்துக்கு சொன்னபடி அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். கிதியோனுக்கு சொன்னபடி ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். அநேகர் கூடியிருந்தாங்க. 300 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 300 பேரையும் என்ன செஞ்சாங்க? 3ஆக வகுத்து அந்த 3 பேரை என்ன செஞ்சாங்க? எல்லாருக்கும் பானை 300 பானை வாங்கிட்டு வர சொல்லி 300 பானையும் அப்புறம் ஆளுக்கு ஒரு பந்தத்தையும் வச்சு தீவெட்டியும் வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு போகணும். எல்லாமே எப்படி நான் யோசிக்கிறேன், இந்த பீச்சில் நடந்துச்சு இல்லையா அந்த இன்னொரு போராட்டத்துக்கு
ஜல்லிக்கட்டுக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? செல்ஃபோன் சொல்லுங்கள், லைட்டு, ஓல்டு ஃபேஷன் லைட். அப்போ உங்களுக்கு எதுக்கு லைட் ராமின்னு சொல்லு. இந்த செல்ஃபோனில் இருக்கிற வெளிச்சத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது ராமின்னு சொல்லுங்க. இந்த வெளிச்சத்தை காட்டினா இருள் விலகும். இந்த வெளிச்சத்தை நீங்கள் காட்டாதனால தான் இருள் உங்களுக்கு அதை இதையும் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கு. கடனை சொல்லி, வியாதியை சொல்லி வச்சுருக்கு. வெளிச்சத்து பிள்ளைகள் நீங்கள் வெளிச்சத்தை காட்டணும். ஆமேன்னு அங்கே வெளிச்சத்தை காட்டணும்னு என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய வெற்றி முரசு பார்க்க அழகாக இருந்தது. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் எக்காலம் மோதுனது போல எல்லாம் சத்தம் போட்டு எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு இன்னும் பதில் வரல ராமின்னு சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் சொன்னபடி செய்வீர்களானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்துக்கு எழுப்புதல் வர வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், அந்த எழுப்புதலுக்குரியவர்களாய் காணப்படும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அந்த பட்டினத்திலே மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டானது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். எழுப்புதல் வர வேண்டும். சபைக்குள் எழுப்புதல் வர வேண்டுமானால் விசுவாச பிள்ளைகளுக்குள்ள என்ன வர வேண்டும்? எழுப்புதல் வரணும். ஆமேன்னு காலையிலே லீனா சொன்னாங்க. யாரு? பவித்ரா எலும்பு. மற்றது யாரை சொன்னாங்க? என்னது சொன்னாங்களா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? எழுப்பணும். ராமி எழுப்புதல்னா எழுப்பணும். நம்மளாம் என்ன செய்யணும்? எழுப்பணும் ராமின்னு சொல்லுங்க. தேசத்தில் பயங்கரமான ஒரு போராட்டம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அங்கே சவுல் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கர பிரச்சனை. எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. எல்லா ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டு போய் அங்கங்கே ஒளிந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் எழும்புகிறான். பிலிப்பு என்று சொல்லி ஒரு மனுஷன். ராமின்னு சொல்லுங்க. இந்த பிலிப்பு என்கிற மனுஷன் என்ன செய்கிறான்னு சொல்லி நாங்கள் வாசிப்போம். 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்குள் போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்தான்? பிரசங்கித்தான். ஆமீன். புதிய ஏற்பாட்டிலே ஆமீன். பிலிப்பு என்ன செய்தான்? எக்காலத்தை எடுத்து ஊதலை. இன்னைக்கு நிறைய பேர் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து ஒரு இதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. சோஃபா வாங்கிட்டு வந்து சபையில் பேன் ஊதுறாங்க. அந்த சபை அப்படியே தான் இருக்குது. ஆமீன். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 4ஆம் வசனம் சொல்கிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ராமின்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். நம்முடைய தேசத்துக்கு ஒரு சந்தோஷத்தை, நம்முடைய தேசத்திற்கு இருள் விலக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். வாசிங்கள். 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்குள் போய் பிரசங்கித்தானா? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எப்படி கேட்கணும்? ஒருமனப்படணும். முறுமுறுக்க கூடாது. 10 மணி 10:30 ஆகுது போகணும் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு விலங்கலை, காது அடிச்சு போச்சு, மயக்க வந்து சுகர் நினைக்க கூடாது. ஒருமனப்பட வேண்டும். எங்கே ஒருமனம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவன் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அங்கே யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். யோசபாத்தின் நாட்களிலே ஒருமனப்பட்டார்கள். அதுபோல கிதியோன் நாட்களில் ஒருமனப்பட்டார்கள். அதுபோல இங்கே கர்த்தருடைய வார்த்தை அந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே பிலிப்பு வந்து பிரசங்கிக்கிற பொழுது அங்கே ஒருமனப்படுகிற பொழுது நடக்கிற சம்பவத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் முடிப்போம். வாசிங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. எப்பொழுது புறப்பட்டது? எப்பொழுது? ஒருமனப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். எதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்? இயேசுவை குறித்து. ராமேன் சொல்லு. வேறு யாரை குறித்து அல்ல. இன்றைக்கு நாம பல காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கபடினால்தான் இன்றைக்கு தேசத்துக்குள்ளே எழுப்புதல் வருவதற்கு தடையாக இருக்கிற நம்மை நாமே மேன்மைப்படுத்தி பேசிக்கொள்ளுங்க. அல்ல, அவன் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட காலத்திலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம் சிதறி போன ஜனங்களுக்குள்ளே அவன் போய் எவ்வளவு கடினமான ஒரு
பகுதிக்குள் போறார்கள். அங்கே கடினமான சூழ்நிலையிலும் போயிட்டு அவர்கள் என்ன செய்யவில்லை, அவன் அமைதியாக இருக்கவில்லை. தங்களுக்கு வந்த உபத்திரவத்தினால் அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை. உபத்திரவத்தின் மத்தியிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது அங்கே வாசிக்கிறோம். அடுத்து சமாரியில் உள்ள ஒரு பட்டணத்துக்குள்ளே போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ராமின்னு சொல்லுங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? கேள்விப்பட்டு காண்கிறாங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொடுக்க உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வசனத்தை நிரூபிக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம் வசனத்தை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, வசனத்தின் மூலம் ஜனங்களிடத்தில் இருக்கிறதான போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தை, சத்திய வார்த்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பிரசங்கிக்கிற பொழுது அற்புதம் நடக்குறாமன்னு சொல்லுங்க. ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற பொழுது அற்புதம் நடக்கும். நீங்கள் போய் கை வச்சு ஜெபிச்சு கீழே தள்ளி விட்டு ஏறி மிதிக்கிறது அல்ல. ஏசு என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பித்த உடனே அங்கே சுவிசேஷம் முழுமை பெறுகிறதாக இருக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. அந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அங்கே இயேசுடைய அந்த கல்வாரியிலே அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. ஆக அவர்கள் தைரியமாக போய் அங்கே அவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. அதே வசனம் சொல்லுங்க. 7வது வசனம் சொல்கிறது, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் என்ன செஞ்சான்? மிகுந்த சத்தமிட்டது. எதன் நிமித்தமாக? இயேசுவை அறிவிக்கிற பொழுது மாத்திரம்தான் பிசாசு சத்தம் போடுவான். ராமின்னு சொல்லுங்க. பிசாசானவன் என்ன செய்ய முடியாது? இயேசு அங்கே தூரத்தில் வருகிற பொழுதே அங்கே பிசாசு பிடித்தவன் சொல்லுவான், ஆண்டவரே நீர் ஏன் காலத்துக்கு முன்பதாகவே வந்தீர் என்று சொல்லி. அப்போ இங்கே பிலிப்பு பிரசங்கம் பண்ண, அப்போ அதுக்கு முன்பதாக அந்த பட்டினம் எப்படி இருக்கிறது? இருள் சூழ்ந்த ஒரு பட்டினமாக இருக்கிறது. ஆமே. நம்ம இருள் சூழ்ந்து இருக்கிற பட்டினத்துக்கு வெளிச்சம் என்று சொன்ன என்னது வெளிச்சம்? எது வெளிச்சம்? சுவிசேஷம் தான் வெளிச்சம். ராமின்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் சுவிசேஷத்தை ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் விளக்கு வச்ச மாதிரி. ராமின்னு சொல்லுங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் என்ன ஆயிடும்? அந்த நீங்கள் வச்ச விளக்கு என்னது? அந்த விளக்கு என்ன செய்யும்? அவர்களுக்குள்ளாக பற்றி எரியும். அந்த பற்றி எரிகிற விளக்கு என்ன செய்யும்? அவர்களை தூங்க விடாது. ராமின்னு சொல்லுங்க. அவர்களை கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வரும். ராமின்னு சொல்லுங்க. அதுதான் இந்த சுவிசேஷம்ங்கிறது ஒரு பெரிய ரகசியம். நம்ம ஒருத்தருக்கு போயிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா மற்ற வார்த்தைகள் 1000 வார்த்தை நீங்கள் போய் ஆறுதல் பண்ணலாம். ஆனால் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நீங்கள் விதைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த வசனம் என்ன செய்யாது? அது அமைதியாக இருக்காது. அது என்ன செய்யும்? அது ஒரு பூமியில் ஒரு விதையை விதைச்சிங்கன்னா அந்த விதை என்ன அப்படியே போய் சோர்ந்து போய் கிடக்குமா? என்ன செய்யும்? அந்த மண்ணை என்ன செய்யும்? அந்த மண்ணுக்கும் அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு உபத்திரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். என்ன செய்யும்? தான் வளர்வதற்காக, அது இடம் பிடிப்பதற்காக அந்த விதை என்ன செய்யும்? அது பலன் கொள்ளும். பலன் கொண்டு அப்படியே அதுக்குள்ள இருக்கிற வேர்களை என்ன செய்யும்? பூமிக்குள்ள அப்படியே அனுப்பி. யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் நர்ஸ்மார்கள் போடுற நேரம் நம்ம அப்படியே பயப்படுறோம் இல்லையா? அப்போ அது என்ன செய்யுது? வேர்களை அந்த பூமிக்குள்ளே விடுகிறது. விட்டு அந்த அங்கே பூமிக்குள்ள இருக்கிற அந்த கனிவுப்பெல்லாம் என்ன செய்யுது? தான் உறிஞ்சி எடுத்து அந்த என்ன செய்யுது? அந்த செடி மேலே வருகிறது. ராமின்னு சொல்லுங்க. ஆமீன். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த மேலே வந்து அதுக்கு பிறகு 2 இலையை கொடுக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் போய் பார்க்கல நமக்கு ஆச்சரியமாக ஒரு 4 இலை, அப்புறம் ஒரு பூ, அப்புறம் பார்த்தா என்ன நடக்கும்? அது என்ன கொடுக்கும்? சொல்லுங்களேன். காய் முதலே பழுக்குமா? முதல் காயை கொடுக்கும். அந்த காய் அப்புறம் என்ன செய்யும்? அது பழுக்கும். அது பழுத்தோன்னே வாங்கி வாயில் போட்டுருவோம். ஆமீன். வாசிங்க. அநேகர் இருந்து என்னது? அசுத்தாவி என்ன செஞ்சிச்சு? அவ்வளோதான். அங்கே சுவிசேஷம் அறிவிச்சோன்னா அங்கே நிற்க முடியாது. ராமின்னு சொல்லுங்க. புறப்பட்டுச்சு. பேக்கு பட்டி எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. இன்னும் இருக்க மாட்டேங்க. இன்னைக்கு அநேக வீட்டுக்குலேருந்து பிசாசு இந்த பகல் வேலையில் போகுது. விசுவாசிங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரியமெல்லாம் பேக் எடுத்துகிட்டு போகுது. இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுங்க. ஒண்டி இருந்துச்சு. இருட்டுக்கிட்ட இருந்துச்சு. அங்கங்கிறது பயம் கொடுத்துக்கு இருந்துச்சு. ஏமே இப்போ என்ன செய்யுது? நீங்கள் அந்த என்னது? அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு போகிறீங்க. வார்த்தையை பெற்றுக்கொண்டு போகிறீங்க. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் போகிற நேரம் அங்கங்கே சந்து பொந்துக்களை இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் எல்லாம் என்ன செய்யும்? வட்டி பெடுக்கைகளை எடுத்துக்கிட்டு என்ன செய்யும்? சொல்ல நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் சொல்லாமல் போனேன்? சில பேர் கேட்பாங்க. இருந்துச்சு
நல்லா இருந்துச்சு, இருக்கிறது நல்லா இருக்குமே. சில வீட்டுகளில் சில காரியங்கள் நடந்தால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு அது நடக்காட்டி யோசிப்பாங்க, நடக்கலை இப்படி ஒன்று நடக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆமே, நன்மை நடக்குதோ என்னமோ, தீமையான காரியம் நடக்குதுன்னா நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க வீட்டில் அது நடக்குது, பெண்ணிக்கோ அவங்க சோமாயிட்டாங்களோ அப்படி தான் இருக்கும். ஐயோ சோமாயிட்டாங்களே, கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்கிறவங்க குறவு. சோமாயிட்டாங்களா இருந்தாலும் பார்க்க சொல்லுங்கள். டாக்டர் இன்னொரு முறை போயிட்டு இன்னும் 2000 ரூபா கொடுத்து செக் பண்ண சொல்லுங்கள். ஆமினா அங்கே இருந்த அசுத்த ஆவிகள் என்ன செஞ்சான், எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பிள்ளைப்பு ஆண்டவரை அவன் போயிட்டு அவங்க கத்தி கொள்ளறல சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கான். ஆமாம், பிசாசு என்ன செய்யுது, அப்படியே பயங்கர சத்தம் விட்டு கொண்டு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற 100 பேய் 200 பேய் 1000 பேயெல்லாம் இருக்குது. சில இடங்களில் போய் பேய் விரட்ட போனால் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், சில பேய்கள் நல்ல சேஃபாக இருக்கும், சில பேய்களில் அப்படி சேஃபாக வந்து எல்லாம் பண்ணிட்டு அப்படி போகும். அப்படி இருக்குது ஒரு பேய். பலவிதமான பேய்கள் இருக்குது. பிசாசுடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செய்யும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆமாம், சிலது நம்ம கூட அப்படி தான் மீட்டிங்கில் போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு மகள் இவ்வளோ அழகாக பைபிள் வாசிக்கிறேன். எனக்கு ஆசை, சின்ன பிள்ளை சின்ன வயசில் போல ரேக்கா மாதிரி ஒரு பிள்ளை, சிலத்த பிள்ளை ரொம்ப கருப்புள்ள, அப்போ அழகாக பைபிள் வாசிக்கிறேன். சரி, செய்தியெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த பிள்ளையோட பேசுவோம், எங்கம்மா எந்த சர்ச்சுக்கு போகிறேன், இவ்வளோதாக்கா பைபிள் சொன்னோன்னே டக்குன்னு வாசிக்கும். திருமணம் எல்லாம் ஆராதனை முடிச்சதுக்கு பிறகு ஜெபிக்க கிட்ட போனால் தான் தெரியுது அதுக்குள்ள என்ன இருக்குது. அது பயங்கரமானது ஒன்று, வீடுட்டு எழுப்பி கத்தி கொள்ளரை ஓடுது. எனக்கு பயம், என்னடா 2 பிள்ளைகளா, செய்தி பைபிள் வாசிச்ச பிள்ளையே இது வேறு பிள்ளையா அப்படின்னு சொல்லி பைபிளும் வாசிக்கணும்னு சொல்லி. அதனால நம்ம நினைக்கக்கூடாது பைபிள் வாசிக்கிறதுனால. ஆமாம், அனலைஸ் பண்ணணும் யாரெல்லாம் அப்படி வரும். சிலது அப்படியே கேட்கும். ஸ்ரீலங்காவில் அப்படி தான் ஒரு சபையில் போய் பார்க்குறேன். ஒரு பின்னாலேருந்து ஒரு சிஸ்டர் அப்படியே கேட்குது, இப்படி தலையாடுது, இப்படி அவ்வளோ எனக்கு ஐயோ இவ்வளோ வாங்கியாக செய்தி கேட்குதே. நம்மளாம் சொன்னால் கூட பேசாமல் இருக்கீங்க, எப்போ ஐயா அனுப்புனா போதுங்கிற மாதிரி அவ்வளோ ஆசை எனக்கு. அப்போ நான் சொன்னேன், ப்ரேயர் எல்லாம் முடிச்சோன்னு சொன்ன அந்த சிஸ்டர் வர சொல்லுங்க கூப்பிட்டு அது இருந்துச்சு வாங்க. அப்புறம் நான் கிட்டத்தில் போனேன். இதெல்லாம் என்ன ஃபேன் கை வச்சோன்னே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். சுற்றி போய் அப்படி விழுந்துச்சு. அப்போ தான் தெரியும் இது ஒரு தந்திரமான ஒரு பேய், பிராமின் சொல்லி. இப்படி தான் பல பேய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, அது உங்களுடைய சேஃபாக இருக்கும். உங்கள் தோல்லையே உட்காந்துருக்கும், உங்களுக்கு தெரியாது. அதுவே உங்களுக்கு மசாஜ் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஒரு பக்கம் தலைவலியை கொடுக்கும், அப்புறமே இன்னொரு பக்கம் கால் வலி. நேற்று வரைக்கும் தலைவலி, இன்றைக்கி கால் வலிக்கு. அப்படின்னா அது என்ன செஞ்சது, தலையிலேருந்து காலுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். ராமின்னு சொல்லுங்க. இது எல்லாம் என்ன நடக்குது, புலி போயிட்டு என்ன சொல்கிறான், இப்படி ஒருத்தர் இருந்தாரியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அடடா அவர் போயிட்டார் நினைச்சமே, ஆனால் அவருடைய ஆள் வந்துடுச்சு. ராமின்னு சொல்லுங்க. நீங்கள் நானும் அதற்காக ஆண்டவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறான். அவருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். வேறு ஒன்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. அவருடைய இயேசு என்று சொன்னால் போதும். அங்கே அற்புதங்கள் நடக்கும். வாசிங்கள். அநேகர் இந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு புறப்பட்டுச்சு, குட் பாய். அநேகர் என்னவா இருந்தாங்களா, திமிர்வாதக்காரன். யோசிச்சு பாருங்க, திமிர்வாதக்காரம்னா தெரியுமில்ல, சொன்னால் கேட்கறது இல்லை, கீழ்படியில். அன்றைக்கி ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்து ஒரு அம்மா, இந்த பையன் கீழ்படியே மாட்டேங்க, வீட்டில் பேய் பூந்துருக்குங்கிறாங்க. எனக்கு என்னடா செய்யலாம், நான் வயசு அப்படி, அந்த வயசில் அவன் ஏதோ சுட்டித்தனம் பண்ணால் அதுக்குள்ளெல்லாம் பேய் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கையை வச்சு தள்ளி விடுவானா, நம்ம தள்ளி விட்டால் மண்டகிட்ட உடஞ்சி போனால் அப்படியாவது மறந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ இது திமிர்வாதம், திமிர் விசுவாசு அந்த அதனுடைய அப்போ பாருங்க, ஒவ்வொருக்கும் ஒரு வெரைட்டி கொடுத்துரும். அப்போ அதெல்லாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கை செய்கிற பொழுதுதான் நம்முடைய வீடுகளிலே என்ன நடக்கும், இப்படிப்பட்ட பிசாசுடைய கிரியைகளும் திமிர்வாத கிரியைகளும் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள்லாம் மாறுறான்னு சொல்லுவோம். ஆகவே அந்த தேசத்துக்குள்ள இருந்து, அந்த பட்டினத்துக்குள்ள இருந்து அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டான், சும்மா போகல, புறப்பட்டு போகிற நேரம் எப்படி போகுது, எப்படி போகுது ராமின்னு சொல்லுங்க, எப்படி கத்திட்டு ஓடுது ராமின்னு சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகிற நேரத்தில்
பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்லணும், இங்கம்மா சர்ச்சுக்காக போனாங்க, வீட்டுக்கு இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எத்தனை பேர் இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்யணும்? ஆமாம், நம்மளே சில நேரங்களில் சில விஷயத்த அப்படியே போட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. ஆமீங்க. அடுத்து என்னது? எல்லா விதமான கிரியைகளையும் என்ன செய்தான்? அந்த பட்டினத்துக்குள்ளே வைத்திருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அநேகரை சப்பானியாய், அநேகரை ஊமையாய், அநேகரை செவிடராய் இப்படிதான் வைத்து எல்லாரும் என்ன செய்யறாங்க? தேசத்தில் இன்னைக்கு பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்களும் என்ன எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க? இது காரணம் என்ன? சிலருக்கு இயற்கையாகவே சில காரியங்கள் சிலரை பிசாசானன் வஞ்சித்து கட்டி வைத்திருக்கிறான். அநேகருக்கு சாமின்னு சப்பானிகளாக இருக்கிறாங்க, அநேக திமிர்வாதக்காரர்களுக்கு, அநேகருக்குல விசுவாசம். அவன் என்ன செய்யறான்? நாம எழும்ப முடியாதபடிக்கு அவன் என்ன செய்யறான்? உலக ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான். நீங்க உலக ஜனங்கள் அல்ல, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் எதற்கு உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறான்னு சொன்னால், நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்டு அவிழ்ப்பதற்கு. அப்ப கட்டு அவிழ்க்கப்படுவதாக இருந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆமீன். நீங்க என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். வேற என்ன செய்ய வேண்டும்? காலையில சொன்னது போல நீங்க என்ன செய்ய வேண்டும்? உடைக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆயத்தம். நீங்க உடைக்கப்பட்டாதான் என்ன செய்யும்? உங்களுக்குள்ள ஒரு குற்றம், உங்கள்கிட்ட ஒரு குறைவு, உங்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குமானா நீங்க போயிட்டு என்ன செய்ய முடியாது? நாம் கட்ட முடியாது. அது உங்களை கட்டிட்டு போயிடும். அது உங்களை கட்டி நீ யார் அப்படின்னு கேட்கும். உன் பேர் என்னன்னு கேட்கும். உங்கள் பேர் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லுவோம், அதுக்கெல்லாம் தெரியும். அதனால உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது உங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகிய பிலிப்பு அங்கே கடைசியாக வாசிப்போம். வாசிச்சு முடிப்போம். வாசிங்க. பாருங்க அப்ப என்ன நடந்துச்சு? இந்த பட்டினம் அவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு? இருள், துக்கம், வேதனை. இந்த கால வேளையில் எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்களோ இன்றைக்கு என்னது? என்னது? மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல இருந்து போற நேரம் எப்படி போகணும்? சந்தோஷமா போறேன்னு சொல்லக்கூட எப்படி போகணும்? மிகுந்த சந்தோஷம்னா எப்படி போறது சொல்லுங்க பாப்போம். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. எதனால் சந்தோஷம் உண்டானது? அந்த பட்டினத்தில் இருந்த அசுத்த ஆவிகளும் அங்கிருந்த திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் என்ன செஞ்சாங்க? ஆமீன். அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ஏன் எனக்கு அற்புதம் அடையாளம் நடக்கலன்னா நம்ம ஒருமனப்படாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது. ஒருமனப்படணும். யோசுவாவின் நாட்களிலே ஒருமனப்பட்டார்கள். யோசபாத்து நாட்களிலே ஒருமனப்பட்டார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதிராளியை நீங்கள் மேற்கொள்ள வேணும்னா ஒருமனப்படணும். உபவாச கூட்டமா ஒருமனப்பட்டு வந்து ஜெபிக்கணும். இரவு ஜெபமா ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். நம்ம தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் சும்மா எழுப்புதல் இதுதான் எழுப்புதல். 8ஆம் அதிகாரத்தில் வருகிறதா என்னது? சிதறடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே போய் இயேசுவை அறிவிக்க வேண்டும். சும்மா சபைக்கு வரவங்களை கூப்பிட்டு வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. என்ன செய்ய வேண்டும்? புறஜாதிகளை போய் சந்திக்க வேண்டும். எத்தனை பட்டினங்கள், எத்தனை தேசம், எத்தனை இடங்களில் ஜனங்கள் இப்படி கட்டப்பட்டு இருக்கிறார்கள். நம்ம பட்டினத்துக்கு என்ன உண்டாக வேண்டும்? மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும். ஆகவே நீங்கள் அங்கங்கே வர்ற ஜனங்களை கடைக்கு போனால் கூட ஒரு பார்த்துட்டு சோத்திரமா அப்படிங்க அவங்க அப்படி முறைச்சி தான் பார்ப்பாங்க. நீங்கள் சோத்திரம் சொன்னோன்னே அவங்களுக்கு விடுதலை உண்டாயிடும். ராமின் சொல்லி நீங்கள் இயேசு நாமத்தினால என்ன செய்யணும்? ரோட்டில் போகிறவங்களை பார்த்து என்ன செய்யணும்? சோத்திரம் சொல்லணும். அடிப்பாங்க, வாங்கிக்கிறணும். பிலிப்புக்கு அடியெல்லாம் விழுந்துச்சு. அடித்தா கூட என்ன செய்யலை? அவன்கிட்ட வேலையை விடலை. ராமின்னு சொன்னேன். இந்த காலை வேலையில் நம்ம எல்லாரும் கூட ஆமீன வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். யோசுவாவின் நாட்களிலே நினைக்கிறேன். அதுபோல இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது ஒரு எழுப்புதல் உண்டானது. நம்ம எல்லாரும் எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகர்த்தப்பட வேண்டியது தகர்த்தப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டியது கட்டப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆமென். அடங்கம் என்னவானது? எப்பொழுது இடிந்தது? அந்த சொன்ன நேரத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை செய்தார்கள். 6 நாளும் 6 முறை சுற்றினார்கள். 7வது நாள் என்ன செய்தார்கள்? 7 முறை அங்கே சுற்றினாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. வேற ஒண்ணுமே செய்யலை. ஆமீன். நீங்களும் அதே போல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கீழ்ப்படிங்க, சபைக்கு நேரத்துக்கு வாங்க, ஆராதிங்க ஆண்டவர்.
முழு நேரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். 6 நாள் இந்த உலகத்தை உண்டாக்குன ஆண்டவர் 7ஆவது நாள் அவர் என்ன செய்தார்? அவர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை அவர் என்ன செய்தார்? ஒரு ஆசீர்வாதத்தை நாளாக மாற்றினார். ஆகவே நீங்கள் புதிய மாதம் வருகிற நேரம் புதிதாக சில பேர் வந்திருக்கிறீங்க, எல்லாருமே ஒருமனப்படுங்க, டைமுக்கு வாங்க, ஆண்டவரை ஆராதிப்போம். நீங்கள் வேற வந்து எனக்கு வந்து சொல்லி ஜெபமெல்லாம் பண்ணிக்கிறக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆராதிச்சுக்கிறீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசிங்க. அப்படி விசுவாசம் இல்லாதவங்க வாங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், அது 2வது விஷயம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை என்ன செய்ய வேண்டும்? அவரை பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்ளுகிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அந்த காலை வேளையிலும் ஒரு பாடலை பாடி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா.